வந்துடும் அப்படிதான் எனக்கு தோணுச்சு. இப்பயுமே பார்த்துட்டு எத்தனை பேர் கம்ப்ளைண்ட் பண்ண போறாங்கன்னு எனக்கு தெரியல. அப்படி பண்ணா நான் கிளியரா அக்ரிமெண்ட் போட்டிருக்கேன் மிஸ்டர் பொன் பார்த்திபன் கூட, அவர் தான் கோர்ட்டுக்கு போகணும். பட் வராது, ஏன்னா நான் ஆல்மோஸ்ட் எல்லா படத்தையுமே பார்த்துட்டேன். நான் ஒரு வாரத்துக்கு 8 படம் பார்ப்பேன். புது படம் பழைய படம் அது அந்த டிஃபரன்ஸ் எனக்கு கிடையாது. சின்ன படம் பெரிய படம் எல்லா படத்தையுமே பார்ப்பேன். அதனால இப்போ வரைக்கும் எந்த சீனும் வரல சார். ஸோ இந்த படம் புதுசா இருக்கும். பழைய பாட்டோ பழைய சீனோ கண்டிப்பா இருக்காது. எல்லாமே வந்து நாங்க புதுசா யோசிச்சு தான் பண்ணிருக்கோம். உங்களுக்கு பார்த்தா ஒரு புது அனுபவமா இருக்கும். ஸோ நம்ம படத்தோட சினிமாட்டோகிராஃபர் அவர் வரல இன்னைக்கு, அவர் வேற ஒரு ஷூட்ல பிஸியா இருக்காரு. பட் அவரோட ஒர்க்குமே வந்து ரொம்ப அமேசிங்கா இருந்தது. அவர் பேர் வந்து சதீஷ் மையப்பன். அவர் மிஸ்டர் ஓம் பிரகாஷோட அசோசியேட் சினிமாட்டோகிராஃபர். அண்ட் தென் படத்துல அந்த மிலுரா சாங் பாத்தீங்க இல்லைங்களா, அந்த பாட்டோட கோரியோகிராஃபர் மாஸ்டர் விஜய் சதீஷ் அவங்க வந்திருக்காங்க. அவங்க ஆக்சுவலா நம்ம படத்தோட லாஸ்ட் டே தான் வந்து அந்த பாட்டோட ஷூட் வந்து நாங்கள் பண்ணோம். அவங்களுக்கு நாங்கள் கொடுத்த டைம் வந்து 2 நாள். பட் அவங்க ஒரு நாள்ல பாட்டை முடிச்சுட்டு அவங்க முடிக்கல, நாங்கள் முடிச்சிட்டோம். ஏன்னா 2வது நாள் நாங்கள் அவங்களுக்கு சான்ஸே கொடுக்கல. அந்த சான்ஸை கொடுக்காத மனுஷன் மிஸ்டர் லாரன்ஸ் கிஷோர். அவர் படத்தை எடிட் பண்ணி எங்கிட்ட காமிச்சாரு, ஃபுல் பாட்டையும் காமிச்சிட்டாரு. அப்ப நான் சொன்ன மாஸ்டர் பாட்டு முடிஞ்சிருச்சு அப்படின்னு. உங்க படம் வரலன்னா தான் சார் விஷயம். ஆல்மோஸ்ட் ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி சார் சொன்ன மாதிரி எனக்கு அவர் தெரியும். அந்த growth வந்து அது உண்மையிலுமே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அந்த growth பார்க்கும் போது. ஏன்னா எந்த படத்துல எடுத்தாலும் மோகன்ராஜ்ன்ற பேரை ஸ்கிப் பண்ணவே முடியாது, அப்படி இருக்காரு. அதனாலதான் அவர் பிஸியா இருக்காரு. ஸோ இது வந்து நல்ல விஷயம் தான். ஆனா தப்பாலாம் சொல்லலை, அவங்க தப்பா எழுத மாட்டாங்க, கவலைப்படாதீங்க. ஓகே, தேங்க்யூ. அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து நம்ம ஆர்ட் டைரக்டர் பிரகதீஸ்வரன். அவர் ஆக்சுவலா வந்து அவர் படத்துல ஆர்ட் டைரக்டரா கமிட் பண்ணல, நாங்க வேற ஒருத்தர் தான் கமிட் பண்ணோம். அவர் வந்து ஒரு வாரம் ஷூட் முடிச்சுட்டு அவரு வேற படம் இருக்குன்னு போயிட்டாரு. இந்த சின்ன படம்னு சொல்றாங்க இல்லைங்களா, அதோட பெரிய சாபக்கேடு என்ன அப்படின்னா, அதுல ஒர்க் பண்றவங்க இதை வந்து ஆப்ஷனா வச்சுப்பாங்க எப்பயுமே. அது நான் வந்து நிறைய பார்த்துட்டேன். இப்போ நம்ம ஏதாவது ஒரு ஷூட் பிளான் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வந்து சார் நம்ம படம் ஷூட் இருக்கா, ஆமா சார் அப்படின்னு சொல்லணும்னு வச்சுக்கலாம். இல்ல சார் எனக்கு அந்த படம் இருக்கு, முடிச்சுட்டு தான் வர முடியும் அப்படின்வாங்க. இல்ல ஷூட் நடந்துட்டே இருக்கும்போது சார் அந்த படத்துக்கு நான் போகணும் அப்படின்வாங்க. அது எல்லாம் ஒரே பேமெண்ட் தான் கொடுக்குறோம், பட் ஸ்டில் அந்த டிஃபரன்ஸ் வந்து இருந்துட்டே தான் இருக்கு. இதை நான் எதுக்கு சொன்னேன்னு எனக்கு தெரியல. மிஸ்டர் பிரகதீஸ்வரன், ப்ளீஸ் கம் ஆன் டு தி ஸ்டேஜ். இவர் வந்து சூப்பரா ஒர்க் பண்ணுவாருங்க. நான் வந்து இவர் எனக்கு படத்துல நடுவில் தெரியறதுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா இன்னும் எஃபெக்டிவா பண்ணிருக்க முடியும். பட் எங்க டீம் கூட ரொம்ப கஷ்டப்பட்டாரு. ஏன்னா நான் வந்து ப்ரொடியூசரா இருக்கும்போது நான் ஜஸ்ட் லைக் தட், இப்போ டைரக்டர் கூப்பிட்டு ஜென்ரலா பட்ஜெட் எழுந்த பட்ஜெட் கொடுப்பாங்கன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். பட் நான் அப்படி பண்ணல. இந்த படத்தோட பட்ஜெட் என்னன்னு டைரக்டருக்கு தெரியாது, யாருக்குமே தெரியாது, எனக்கு மட்டும் தான் தெரியும் இந்த படத்தோட பட்ஜெட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. இவர் வந்து இப்ப அடுத்த நாள் காலையில நாளைக்கு ஷூட்டுக்கு இதெல்லாம் வேணும் அப்படின்னு சொன்னார்னா கேட்டாலே நாங்க கொடுத்துட மாட்டோம். நாங்க டைரக்டர் டிஓபிட்ட கேட்போம், என்ன ஃப்ரேம் வைக்க போறீங்க, என்ன ஷூட் பண்ண போறீங்க. இப்ப ஒரு 10 சேர் கேட்கறாரு அப்படின்னா டிஓபி வந்து ஃப்ரேமிங் வைக்க போறோம் அப்படின்னா சார் 5 சேர் போதும், அவ்வளவுதான் கொடுப்போம். ஸோ அப்படிதான் வேலை செய்யணும்னு நான் நினைக்கிறேன் ஒரு ப்ரொடியூசரா இருக்கும்போது. ஸோ அப்படி பண்ணா நம்ம காசு வந்து இன்னும் எஃபெக்டிவா பண்ணலாம். பட் அது அன்னெசரி எக்ஸ்பென்சஸ் அதெல்லாம் வந்து நம்ம ஈஸியா வந்து ஓவர் கம் பண்ணலாம். ஸோ பிரகதீஸ்வரன் எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாரு, சூப்பரா ஒர்க் பண்ணாரு. கடைசியில நாங்க என்ன பேமெண்ட் வந்து கொடுத்தோமோ அதை வந்து சந்தோஷமா வாங்கிட்டாரு. தேங்க்யூ. திருப்பி அதே பார்த்து என்ன பண்ண போறாங்க, புதுசா ஏதாவது படம் பண்ணலாம். இப்போ வந்துருச்சு ரீசெண்டா சிறை, அமேசிங் ஃபிலிம், டிடிடி வந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி நல்ல நல்ல படங்கள் வர ஆரம்பிச்சிருச்சு. அந்த வரிசையில ரெட் லேபிள் கண்டிப்பா இருக்கும். நான் படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட சொன்ன மாதிரி டெக்னீஷியன்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதுல 2 மெயின் டெக்னீஷியன் நான் வந்து சொல்லிக்கிட்டே இருப்பேன். அப்கோர்ஸ் எல்லா டெக்னீஷியனும் இம்பார்ட்டன்ட் தான், யாரும் தப்பா நினைச்சுக்காதீங்க. எனக்கு எடிட்டிங் அண்ட் மியூசிக் தான் ஒரு படத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட், நான் ஸ்ட்ராங்கா நம்புவேன். ஆல்மோஸ்ட் மியூசிக் டைரக்டர் அப்படின்றதுக்கான ஒரு லைம்லைட் எப்பயுமே இருந்துட்டே இருக்கு, ஒரு அட்டென்ஷன் இருந்துட்டே இருக்கு. பட் எடிட்டருக்கு அது இல்லையோ அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்கு. ஆனா ஒரு படத்துக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் எடிட்டர் தான். ஆனா அவங்க எப்பயுமே வந்து திரைக்கு பின்னாடியே இருந்துடுறாங்க. பட் நம்ம படத்துக்கு வந்து அந்த வேலையை ரொம்ப சீரும் சிறப்பா பண்ணது வந்து எடிட்டர் லாரன்ஸ் கிஷோர் சார். வெரி வெரி டேலண்டட். அவர் ஒர்க் பண்ற ஸ்டைலு, ஸ்பீடு எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் அந்த படத்தோட ஒரு போர்ஷன் ஆஃப் எடிட் மட்டும் நான் உட்காந்துருந்தேன் ஃபைனல் படம் பார்க்கும்போது. அப்போ பார்த்துட்டே இருக்கும்போது சார் இந்த இடத்துல ஒரு 10 செகண்ட்ஸ் லேக் இருக்கு அப்படின்னு அதை 2 செகண்ட்ஸ் ரிமூவ் பண்ணுவாரு. அந்த அளவுக்கு பயங்கர டேலண்டான எடிட்டர். இந்த படம் நான் ஆரம்பிச்சு ஃபர்ஸ்ட் ஒரு 2-3 நாள் ரொம்ப போரா தான் பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தேன், அது எனக்கே தெரியும். அதை எடிட் பண்ணி பார்க்கும்போது டைரக்டர் சொல்லிட்டே இருப்பேன், சார் அது ரொம்ப போரா இருக்கு, மேபி நம்ம ரீஷூட் பண்ணணும் அப்படின்னு.
பட் அந்த செலவு எனக்கு வைக்காம அந்த சீனை எடுத்து படத்தை டிஸ்டர்ப் பண்ணாம எடிட்டர் எனக்கு ஹெல்ப் பண்ணிட்டாரு. நான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணி நடிச்சதால நடிக்கும் போது நமக்கு நிறைய அந்த ப்ரொடக்ஷன்ல ஃபோக்கஸ் பண்ண முடியாது. அதனால நான் என்ன பண்ணுவேன்னா, ஜென்ரலா இப்போ ஒரு 20 நாள் ஷெட்யூல் போறோம் அப்படின்னா அந்த 20 நாளைக்கு என்னென்ன ஷூட் பண்ண போறோம், ஒரு டிபார்ட்மெண்ட்லயும் என்னென்ன எக்ஸ்பென்சஸ் இருக்கு அப்படின்றத கம்ப்ளீட்டா டீடைலா ஒர்க் பண்ணி என்னோட டீம்கிட்ட வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணுவேன். அதுக்கப்புறம் நான் ஜாலியா இருப்பேன், அவங்களால ஜாலியா இருக்க முடியாது. அப்படி 2 பேர் மிஸ்டர் பிரவீன் அண்ட் கோகுல் வாங்க மேல, என்னோட ரெப்ஜன் டீம், அவங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோல் பிளே பண்ணிருக்காங்க இந்த படத்துல. ஐ மீன் நடிக்கவும் செஞ்சிருக்காங்க, பட் அதோட முக்கியமான ரோல் வந்து எந்த பிரச்சனையும் இல்லாம இந்த படத்தை வந்து ரன் பண்ணிருக்காங்க. ஏன்னா மேக்சிமம் இஷ்யூஸ் எங்க வரும் அப்படின்னா, இப்போ பெப்சிக்ல வரும். ஆரம்பத்துல வந்துச்சு எங்களுக்கு. எப்படி வந்துச்சு அப்படின்னா, நாங்க படம் ஆரம்பிச்சு கண்டினியூஸா வந்து ஒரு கால் வந்துட்டே இருக்கு, இந்த மாதிரி நீங்க இது வைக்கல அது வைக்கலன்னு சொல்லிட்டு. எங்களுக்கு தெரியல, நாங்க போறோம் ஒரு படம் எடுப்போம் வருவோம் அப்படின்னு ரொம்ப சிம்பிளா நினைச்சிட்டா அது ஒரு சின்ன விஷயம் தான். பட் என்ன ஆச்சுன்னா, அந்த ரெஸ்பான்ஸ் வந்து ரொம்ப நீங்க இது பண்ணலன்னா நாங்க வந்து ஷூட்டிங்கை கேன்சல் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாங்க. அது வந்து எனக்கு தெரியாம அவங்க ஒரு 4-5 days ஹேண்டில் பண்ணிட்டே இருந்தாங்க. 6th day தான் என்னோட நாலேஜுக்கு வந்துச்சு, இந்த மாதிரி இந்த விஷயம் நீங்க பண்ணணும் நீ அப்படி சொல்லிட்டு. ஏன்னா நான் சொல்றேன், படம் நம்ம எடுத்துட்டு இருக்கோம், என்ன பிரச்சனை இல்ல, இது பண்ணலன்னா அவங்க ஷூட்டிங்கை கேன்சல் பண்ணுவேன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னாங்க. அப்படியா சொன்னாங்க, அவங்க வேணாம் நானே ஷூட்டிங்கை கேன்சல் பண்றேன், ஷூட்டிங்கை கேன்சல் பண்ணிட்டேன். 6th day பேக்கப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நாங்க அந்த ஃபார்மாலிட்டி எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு 1 week கழிச்சு தான் திருப்பி நாங்க ரெஸ்யூம் பண்ணோம் அந்த ஒர்க்கை. அந்த 6th day வந்து ஒரு ஷூட் கேன்சல் பண்ணா அதுல ஒர்க் பண்ணவங்களுக்கு அந்த மென்டாலிட்டி எப்படி இருக்கும் அப்படின்றது அங்க ஒர்க் பண்ணவங்களுக்கு தான் தெரியும். அது ரொம்ப அஃபெக்ட் பண்ணது நம்ம டைரக்டர் தான். ஏன்னா அது சாதாரண விஷயம் இல்லைங்களா, அது படம் ஃபர்தரா ப்ரொசீட் ஆகுமா இல்லையா அப்படின்ற மாதிரி ஒரு டவுட்லயே வந்து அது நடந்தது. பட் நான் கான்ஃபிடென்டா இருந்தேன், ஒரு விஷயம் எடுத்தா அதை வந்து 100% பண்ணணும் அப்படின்றது. அதுல எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணது இவங்க 2 பேர். அது இல்லாம இங்க ஜவஹர் அண்ட் உதய் அப்படின்னு 2 பேர் இருக்காங்க. அவங்க தான் டெய்லிக்கும் காலையில இருந்து நைட் வரைக்கும் எல்லா வேலையும் பண்றது, பைக் எடுத்துட்டு உள்ள போய் வாங்குறது, ஷூட்டிங்கை வந்து தடங்கள் இல்லாம பண்றதுக்கு இவங்க 4 பேரும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது நாங்க செப்டம்பர் 2023 ஸ்டோரி டிஸ்கஷன் ஸ்டார்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் பவுண்டட் ஸ்கிரிப்ட் ரெடி பண்றதுக்கு ஆல்மோஸ்ட் ஜான் ஆயிடுச்சு. அந்த பவுண்டட் ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி பிரிண்ட் பண்ணி டேபிள்ல வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நாங்க டைரக்டர் வந்து சூஸ் பண்ணுவோம் ஜான் 2024ல. ஸோ அவரு செலெக்ஷன் கிரைடீரியா ரொம்ப சிம்பிள். 10 மணிக்கு வர சொன்னோம், ஷார்ப்பா 10 மணிக்கு வந்தாரு. அதுக்கு முன்னாடி நாங்க சொன்ன முக்காவாசி டைரக்டர் வரல ஆன் டைம். ரொம்ப டீலாம் இல்ல, ஒரு 5 minutes லேட்டா வந்தாங்க. பட் அதுவுமே தப்பு இல்லையா, இவர் ஆன் டைம் வந்தாரு, அதனால அவர் செலக்ட் பண்ணுவோம். அவர் ஒர்க் பண்ணது அது என்ன அப்படின்றதெல்லாம் நான் ரிவ்யூ பண்ணவே இல்லை. பார்க்கும்போது இவர் பண்ணிடுவார்னு ஒரு கான்ஃபிடென்ட் வந்தது. அந்த மாதிரி படம் முடிஞ்சிருச்சு, 5 நாள்ல ரிலீஸ் வரைக்கும் கொண்டு வந்து விட்டுட்டாரு. நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருந்தது ஷூட் டைம்ல. எனக்கும் அவருக்கும் கான்ஃபிளிக், டீமுக்கும் அவங்களுக்கும் ஜென்ரலா நடக்கிறது தான். பட் அது எல்லாமே வந்து அதை பொறுத்துக்கிட்டு அந்த படம் அவுட் நல்லா வரணும் அப்படின்னு ஒரு டீமா இவங்களும் சரி அவங்களும் சரி அதை ஒர்க் பண்ணி அதை ஒரு ப்ராடக்டா கொண்டு வந்து இப்ப உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்றதுக்கு நாங்க ரெடியா இருக்கோம். ஒரு 2 விஷயம் நான் ப்ரொடியூசரா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதை வந்து உங்க கூட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்க நினைக்கலாம் ஆல்ரெடி நிறைய சொல்லிட்டேப்பா அப்படின்னு சொல்லிட்டு, இன்னும் கொஞ்சம் இருக்கு. இந்த மெயினா இந்த ப்ரொடியூசரா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு இல்லைங்களா. இப்போ ஒரு படத்துக்கு வந்து நம்ம ஒரு 5 கோடி ரூபாய் செலவு பண்றோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அது ஆக்சுவலா எவ்வளோ ட்ரூ எக்ஸ்பென்ஸ் அப்படின்னா ஒரு 10 to 15% வந்து எக்ஸ்பென்ஸ்ல வராது. அது எங்க போகுது அப்படின்னா கமிஷன் நீங்க ஒண்ணு இருக்கு, உங்க எல்லாத்துக்கும் தெரியுமா தெரியாதா? தெரிஞ்சுக்கோங்க, அதுல போகுது. அது வந்து எனக்கு தெரியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு இந்த 4 ஷெடியூலுக்கு வந்து நான் 4 யூனிட்டை சேஞ்ச் பண்ணேன். அந்த 4 யூனிட்ல ஃபர்ஸ்ட் யூனிட்டுக்கு நான் வந்து 1 லட்சம் பே பண்றேன் அப்படின்னா 2வது யூனிட்டுக்கு திருப்பி நான் எடுக்கும் போது சேம் கேமரா, சேம் லைட், எல்லாமே சேம் எக்யூப்மெண்ட் 90,000 பே பண்றேன். அதுக்கு அடுத்தது 80,000 பே பண்றேன். அதுக்கப்புறம் 70,000 பே பண்றேன். சேம் எக்யூப்மெண்ட் தான் எல்லாமே. ஆனா பிரைஸ் ஏன் ஒரு டிஃபரன்ஸ் அப்படின்னா மிடில் மேன் கமிஷன்ஸ் வந்து நிறைய போகுது. அது வந்து கொஞ்சம் இந்த யூனியன்ஸ்லாம் சேர்ந்து கண்ட்ரோல் பண்ணாங்கன்னா ப்ரொடியூசருக்கு இன்னும் கொஞ்சம் பெனிஃபிட்டா இருக்கும். ஏன்னா எல்லாரும் சேலரி வாங்குறாங்க இல்லையா, சேலரி வாங்கினதுக்கு அப்புறம் எதுக்கு அந்த கமிஷன்? ஸோ சங்கர் சாருக்கு ஒரு ரெக்வஸ்ட், கவர்மெண்ட்ல வாங்குற லஞ்சம் மட்டும் இல்லை சார், இதையும் சேர்த்து ஏதாவது படத்துல காமிங்க, எஃபெக்டிவா இருக்கும். ஓகே, ஸோ அந்த மாதிரி எல்லாத்துலயுமே இருக்கு சார். ஆக்சுவலா உங்களுக்கு அதுவும் தெரியும்னு நினைக்கிறேன். இதை நான் வாய்ஸ் அவுட் பண்ணணும்னு நீங்க நினைக்கிறேன். அதனால யூனியன்ஸ் நான் ஆல்ரெடி இவர் நம்ம பெப்சி யூனியன் தலைவர் அவர்கிட்ட ஒரு தடவை பேசினேன். இதை பத்தி இல்ல, ஜென்ரலா பேசினேன். ரொம்ப நல்ல மனுஷன் அவரு. ஸோ அவரோட பார்வைக்கு இந்த வீடியோ போச்சு அப்படின்னா அவர் இது கொஞ்சம் இன்வால்வ் பண்ணி ப்ரொடியூசர்ஸ், புது ப்ரொடியூசர்ஸ் நிறைய பேர் வராங்க இல்லையா, எல்லாருமே சொல்லுவாங்க ப்ரொடியூசர்ஸ், புது ப்ரொடியூசர் எல்லாம் வந்து அவங்களை நம்ம என்கரேஜ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த கல்ச்சர் இங்க இருக்கான்னு கேட்டா எஸ் இருக்கு, பட் நாட்
டு எக்ஸ்டெண்ட். ஒரு சர்டன் லிமிடேஷன்ஸ் இருக்கு. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், படத்துக்கு வந்து இன்னும் எஃபெக்டிவா செலவு பண்ணலாம். இப்போ நான் உங்களுக்கு வந்து ஒரு அமௌண்ட் பே பண்றேன், இப்போ நீங்க வேலை செய்றீங்க, நான் உங்களுக்கு ஒரு காசு தரேன் அப்படின்னா, உங்களுக்கு நான் 100 ரூபா தரேன் அப்படின்னா அந்த 100 ரூபா உங்களுக்கு தான் வரணும், வேற யாருக்கும் அதுல பாதி போக கூடாது. ஏன்னா அவங்க வேலை செய்யறதுக்கும் அவங்க நான் காசு தரேன். ஓகே, சோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுங்க சார். இன்னும் எஃபெக்டிவா படம் பண்ணலாம். நெக்ஸ்ட் படம் பண்ணும்போது எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நான் விட மாட்டேன், நான் கண்டிப்பா நெக்ஸ்ட் படத்துல இன்னும் இறங்கி, எனக்கு இதுவே எனக்கு எப்படி தெரிஞ்சுது, ஃபர்ஸ்ட் யூனிட் பார்க்கும்போது எதுக்குடா கமிஷன் பே பண்றீங்கன்னு சொல்லி நான் ஸ்டாப் பண்ணேன். பட் அது கிடைச்சிருக்கு, அது வந்துட்டே தான் இருக்கு. என்னன்னா அமௌண்ட் கம்மியாகுது, பட் அது போயிட்டே தான் இருக்கு. மேபி அவங்க ஒர்க் கண்டினியூ பண்றதுக்காக அது பண்றாங்களா என்னன்னு தெரியல. இது ரொம்ப நார்மலைஸா இருக்கு. இப்ப லஞ்ச் எப்படி நார்மலா இருக்கு, அந்த மாதிரி இதுவும் வந்து நார்மலா இருக்கு. இது நார்மல் விஷயம் கிடையாது. திஸ் இஸ் அன் அப்நார்மல் திங். ஏன்னா இதுல இருக்கிற ஒரு ரூபாயும் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச காசு, 10-15 வருஷமா. அது அவ்வளவு ஈஸியாலாம் நான் வந்து விட்டுற மாட்டேன், ஈஸியா எடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நெக்ஸ்ட் படத்துல நான் இன்னும் ஸ்ட்ரிக்டா இருப்பேன், ட்ரூ கார்பரேட் காட்டுறேன். ஓகே, நாங்க போய் டைட்டில் ரெஜிஸ்டர் பண்ணிட்டோம் சேம்பர்ல. எங்களுக்கு கேட்ட டைட்டில் கிடைச்சிருச்சு. அதுக்கப்புறம் என்னாச்சு, இந்த ரீசெண்டா வந்து இந்த படம்லாம் முடிஞ்சு அது நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போகும்போது டைட்டில் வந்து நான் சேம்பர்ல போயிட்டு இந்த மாதிரி டைட்டில் அந்த என்ஓசி சர்டிபிகேட் வாங்கணும் அப்படின்னா, சார் உங்க டைட்டில் எக்ஸ்பைரி ஆயிடுச்சு அப்படின்ட்டாங்க. ரெட் லேபிளுக்கு எக்ஸ்பைரியே கிடையாது. ஸோ செக் பண்ணி பார்க்கும்போது அது 1 இயருக்கு ஒன்ஸ் ரினியூ பண்ணணுமா, அது எனக்கு தெரியல, அது என்னோட மிஸ் தான். பட் நான் ஃபீல் பண்ணது என்ன அப்படின்னா, அந்த டைட்டில் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு ஒரு பெரிய டிபேட் நடக்குது இல்லை இங்க, எங்க டைட்டில் வேற ஒருத்தவங்க ரெஜிஸ்டர் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். டெக்னாலஜி எங்கேயோ போயிட்டு இருக்கு. ஒரு சின்ன அப்ளிகேஷன் போதும். நீங்க ஒரு சேம்பர் இருக்கு, கவுன்சில் இருக்கு, இன்னும் 2 யூனியன் இருக்கு அப்படின்னா ஒரு சின்ன டூலை வச்சு ஃபியூ செகண்ட்ஸ்ல அதெல்லாமே சால்வ் பண்ணிடலாம். பட் இன்னும் உட்காந்து பேப்பர் பேஜ்ல எழுதி அதை உட்காந்து மீட்டிங் வச்சு டிஸ்கஸ் பண்ணி அது பண்றவங்களுக்குலாம் ஒண்ணுமே கிடையாது. அது நிறைய பேரோட டைம் சேவ் பண்ணும். ஸோ யூனியன்ஸ் எல்லாமே இதை கொஞ்சம் கன்சிடர் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். ஸோ டைட்டில் ரெஜிஸ்ட்ரேஷனை சிம்பிளிஃபை பண்ணுங்க. அப்படி இல்லையா நான் பண்ணி தரேன் அட் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். ஓகே, ஸோ தேங்க்யூ வெரி மச். அனைவருக்கும் வணக்கம். Thank you for having me on board, Lenin sir, and also thank you every media personnel who is present here today. எனக்கு ரெட் லேபிள்னா ஒரு புது உறவு மாதிரி. I'm sorry if my Tamil is broken. நான் இன்னொரு ப்ரொஃபஷனல் இருந்தேன், ஆனால் இதுக்குள்ளே வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு என்னோட ஒரு பேஷனே கிடச்சிது. ஸோ என்னை செலக்ட் பண்ணுறதுக்கான காரணம் டெஃபினெட்லி லெனின் சார் அண்ட் வினோத் சார். வினோத் சார் எஸ்பெஷலி கண்டிப்பாக என்ன கரெக்டாக அந்த கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி மோல்ட் பண்ணிட்டு அதுக்கு ரொம்ப ரொம்ப பெருமைப்படுறேன். அண்ட் ஆல்சோ கைலாஸ் மேனன் சார், I have been a fan of his work ever since he's inside the industry. அப்புறம் இந்த சாங் பண்ணும்போது கூட அவர் உள்ள வந்தாருன்னு சொல்ல போது எனக்கு ரொம்ப ஹாப்பியான ஒரு விஷயம். அண்ட் ஆல்சோ நான் நினைச்சதை விட ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு படம். எனக்கு ஒரு என்ன சொல்றது, ஒரு டெபியூ இந்த மாதிரி ஒரு படத்துக்கு டெபியூ கிடைச்சதே ரொம்ப பெரிய விஷயம். என் கூட ஒர்க் பண்ணிருந்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ஆல்சோ மை கோ ஆக்டர்ஸ் எல்லாருமே என்ன ஒரு ஃபேமிலி மாதிரி ட்ரீட் பண்றதுக்கு ரொம்ப நன்றி. எல்லாருக்குமே நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.